இதுக்கு பேர் தான் வைட்டமின் இ கேப்சின். சரியா? ஸோ இது நம்ம ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் கிளியராக சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் எடுத்து நம்ம வந்து பவுலில் ஊற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸுக்கு சின்ஸ் 1985 யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் கேப்சூல் எங்கே வச்சு தெரியல, ஒரு நிமிஷம் கைஸ். நிறைய இருக்குது, பிச்சுக்கலாம். ஸ்டைலாகவே பிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பவுலில் எடுத்து வச்சுருக்க பவுலில் எடுத்து நம்ம வந்து இப்போ நான் கம்மியாக எடுத்துருக்கேன். ஸோ ஒரு 2 ட்ராப். ஓகே, ஏன்னா நான் ஆயில் கம்மியாக எடுத்துக்காரதால 2 ட்ராப் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக எடுத்தேன்னா ஒரு கேப்சூல் ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து தனியாக ரப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ காலைல தான் ஆயில் அப்ளை பண்ணேன். ஸோ உங்களுக்காக ஒன்ஸ் அகெயின் இது ஸ்கேல்ப் டார்கெட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஹேர் க்ரோத் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஹேர்லேருந்து ஈஸியாக ரிமூவ் ஆகாது. அதனால் டேரெக்டாக விட்டமின் கேப்சினை ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. அது ஒரு இரிட்டேஷனான வேலை. ஹேர் கெட்டிங் மோர் ஷைன் ஆகும். அண்ட் தென் ஸ்கேல்ஃபுக்கு ஒரு நல்ல ஒரு பெட் சர்க்குலேஷன் கிடைக்கும். வைட்டமின் இ கேப்சின் இல்லை, இது ஐப்ரோவில் இந்த சைடில் போட்டால் டார்க் ஸ்பாட்ஸ் ஆகும். அதுக்கு மேலே டார்க் ஸ்பாட்ஸ் போயிடும். பட் அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவில் வைட்டமின் இ கேப்சூல் எங்கேயும் போட்டாலும் டார்க் ஸ்பாட்ஸ் போகணும்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இட்ஸ் எ வே ட்ரை திஸ். அண்ட் மஸ்ட் திங், நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி கேப்சூல் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 hour இல்லை 2 hour குளிச்சிருங்க. ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட், நான் குளிக்க தான் போகிறேன். ஸோ குளிச்சிருங்க. தேங்க்யூ.